ஆயி பட்டணத்தை எளிதில் ஜெயித்து விடலாம் என்ற தவறான கணிப்போடு சுய பலத்தை நம்பி சென்ற இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டனர். அவர்களது தோல்வி யோசுவாவை சோர்வுற செய்தது. அவன் தனது தோல்வியை தேவ சமூகத்துக்கு எடுத்து சென்ற போது தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்தான். கர்த்தரின் ஆலோசனைப்படி 300 பேரை மட்டுமல்ல, அனைத்து புருஷரையும் கொண்டு புதிய தந்திரமான யுக்திகளை கையாண்டு அப்பட்டணத்தை கைப்பற்றினான். தோல்வியை சந்தித்த அதே இடத்தில் தேவனை சார்ந்தபோது இப்பொழுது வெற்றி பெறுகிறார்கள். ஆம், எந்த இடத்துல நாம் தோல்வியை கண்டோமோ அதே இடத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றி தரதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவரோடு நடக்கும்போது நாம் எந்தெந்த இடங்களெல்லாம் தோல்வி பெற்றோமோ அந்த இடத்திலே எல்லா இடங்களிலும் வெற்றி பெற செய்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. ஆமேன்.